ஹாய்ங்க. இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. அன்னைக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மாவுடைய திருக்கல்யாணம் இல்லையா, அதனால் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்மளும் கயிறு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளே பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் கொஞ்சம் ஜாமான்லாம் அவரை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். நான் அப்புறம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து சரி தீபம் பொருத்திட்டு விபூதி வச்சுட்டு போய் நெய்வேத்தியெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவரையும் எழுப்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த டைமுக்கு கயிறு போட்டுக்கலாம். 8:35லேருந்து 8:59 வரையும் டைம் சொல்லியிருந்தாங்க. அந்த டைமுக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தீபம் பொருத்தலான்னு பார்க்கும்போது ஒரு மாதிரியா ஃபோட்டோஸ்லாம் ஒரு மாதிரியா டல்லாக இருந்துச்சு. நம்ம தினமும் விளக்கு ஏற்றிட்டு அந்த ஊதுபத்தி ஏற்றி வைக்கிற அந்த புகை அதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி ஃபோட்டோஸில் போய் அது பட்டவும் மங்கலாக இருந்துச்சு. சரி ஒரு திருப்தி இல்லை. சரி பார்த்துட்டோம். சரி அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த டைமுக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கயிறு மாற்றணுன்னு தானே சொல்லுவாங்க, நீங்கள் என்ன போடணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நான் தாலி போடலைங்க. நான் தாலியை கலட்டி உண்டியலில் போட்டு 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷம் ஆக போகுது அடுத்த மாதம் வந்தால். இது தம்பி பிறந்திருந்தப்போ ரொம்ப அவனுக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சுங்க. நான் பிறந்த உடனேயுமே அவனை தூக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போயிட்டாங்க. அளவுக்கு அதிகமாக மூச்சு விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே தூக்கிட்டு போயிடவும் 1 வாரம் ஆகிடுச்சுங்க. தம்பியை கண்ணிலே பார்க்கல. நான் ஆப்ரேஷன் தான் எனக்கு. அதோடைய ஃபேமிலி பிளானிங்கும் கையோடு பண்ணிட்டேன். ஆனால் தம்பி எப்படி இருக்கான், நார்மலாக இருக்கானான்னு கேட்டுட்டு தான் நான் ஃபேமிலி பிளானிங்க்கு ஓகே சொன்னேன். அவங்களும் டாக்டர்ஸும் இல்லை நார்மலாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால தான் ஓகே சொன்னேன். பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது தம்பி என் பக்கத்தில் இல்லை. எல்லாத்தையும் கேட்கும்போது இந்த மாதிரி உடம்பு முடியல, அதனால் தம்பி அளவுக்கு அதிகமாக மூச்சு விடுறானான்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, ஐசியூவில் வைக்கிறதுக்கு. அங்கே தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வெளியில் சொல்லவும் முடியலை. அடுத்த நிமிஷம் என்ன யோசிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு ஒரு நிமிஷம் எனக்கு புரியலைங்க. ஏன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டோம். நம்ம யாருக்கு என்ன பதில் சொல்கிறது? நமக்கு பாப்பா மட்டும்தானா? நம்ம தம்பியை நல்லபடியாக உயிரோட பார்ப்போமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி வந்த அந்த பெயினை விட இது தாங்க எனக்கு ரொம்ப வலியாக இருந்துச்சு. நான் அப்போ தான் வேண்டிட்டேன், தம்பி நல்லபடியாக வந்துட்டான் அப்படின்னா நான் என்னோடய உயிருக்கும் மேலாக மதிக்கிற என்னுடைய தாலியை கொண்டு வந்து நான் உண்டியலில் போட்டுடுறேம்மா அப்படின்னு சொல்லி திருச்சியில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் வேண்டிக்கிட்டேங்க. அது மாதிரியே அப்புறம் தம்பிக்கு வந்து சரியாயிருச்சு. மறாத நாளே என்கிட்ட தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் 30 நாள் வரையும் வெயிட் பண்ணாங்க. 30 நாள் எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 30 நாள் முடிஞ்ச மறாத நாளே போயிட்டு நமக்கு பிள்ளை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் உண்டியலில் போட்டுட்டேன். நான் போட்டுட்டு என்ன வேண்டிக்கிட்டேன்னா, நான் கொண்டு வந்து போட்டுட்டேன், திரும்ப நான் போட்டுக்கிறதுக்கான ஒரு இதுவை எனக்கு நீங்கள் என்றைக்கு உணர்த்துறீங்களோ அன்றைக்கி நான் திரும்ப போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டிட்டு வந்தேன். அப்புறம் இடையில ட்ரை பண்ணேன், சரி போடலாமா அப்படின்னு. அது எனக்கு சரியான முறையில் முடியலை. அதனால் அதை நான் அப்படியே விட்டுட்டேன். சரி போட வேணாம், அதுக்கான டைம் வரும்போது நம்ம போட்டுக்கலாம் தாலி அப்படின்னு சொல்லிட்டு அது வரையும் நான் போடாமல் தான் இருந்தேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனோம் சமயபுரம். எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ கஷ்டமோ கவலையோ எது எனக்கு ஒரு மாதிரியாக நெருடலாக ஃபீல் ஆனாலோ, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியலை, ஆனால் ஒரு மாதிரியே தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக கிளம்பி சமயபுரம் போயிடுவாங்க. அம்மா முகத்தை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு எல்லா பிரச்சனையுமே சரியான மாதிரி. எனக்கு அம்மானா அங்கே சமயபுரம் அம்மா தான் அப்படின்ற மாதிரி. அம்மாட்ட நம்ம எவ்வளோ கஷ்டத்தை, ஒரு கவலைனாலோ கஷ்டம்னாலோ தானே அம்மாவை தேடி போவோம். அது மாதிரி தான் எனக்கு ஒன்றுனா நான் என்னுடைய தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி அங்கே போயிட்டு வந்தால் தான் ஒரு மாதிரியாக திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே நான் போனப்போ அப்படியே அம்மாவை பார்த்துக்கிட்டே போகிறேன். கிட்ட அந்த கருவறை கிட்ட போக போக ஐயர் நின்றுட்டு இருந்தாங்க. நான் எப்போதுமே அவங்க எனக்கு பிரசாதம் கையில் கொடுக்கறது பூ, ஏதாவது ஒரு பூ 2 பூ ரோஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க, இல்லை எலுமிச்சம்பழம். ஒரு நாள் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. கூட்டமாக இருக்கும்போது விபூதி மட்டும் வாங்கிட்டு வெளில வந்துடுவேன். இந்த டைம் பார்த்தா 1 முழத்துக்கு மேலேயே இருக்குங்க மல்லிகைப்பூ. அப்படியே டக்குன்னு எடுத்து கையில் போட்டார். அதுவே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. இது நாள் வரையும் இந்த மாதிரி வாங்கினது இல்லையே, இன்றைக்கி ஏதோ நல்லதாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துலேயே பிரகாரத்தை சுற்றிட்டு அப்படியே வெளில வரும்போது முன்னாடி வந்து விழுந்து கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாங்க. ஒரு அம்மா வந்து தாலி கயிறையும் பூவையும் கையில் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்னை பார்த்ததும் கூப்பிட்டு அந்த தாலி கயிறையும் பூவையும் கொடுத்தாங்க. அதை நான் வாங்கிக்கிட்டே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஃபீல். அப்படியே வெளியில் வந்துட்டேன். வெளில வந்துட்டு யோசிச்சுட்டே வரும்போது சரி ஏதோ நல்லதாக இருக்குது, நல்லது நடக்க போகுதுன்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்.
அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் மறாவது நாள் காலைல எங்கள் ஓரவத்தி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களும் என்ன சொன்னாங்க, இது தாலி கயிறாவது போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. சரி இந்த மாதிரி சொன்ன கோயிலில் கொடுத்தாங்கக்கா, நான் கண்டிப்பாக போடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்புறம் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி அதுக்கான நாள் நல்லா இருக்கணும்னு பார்த்தா, சரி இந்த மாதம் சித்திரை மாதம் அம்மாவுடைய திருக்கல்யாணம் வருதில்ல, அன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே நம்மளும் தாலியும் எடுத்துகிட்டு வந்துடலாம், ஒரு 2 கிராம்லையாவது எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைமுக்குள்ளே எனக்கு கைக்கு காசு வரல, அதனால் அது எடுக்க முடியல. சரி இப்போதைக்கு கயிறையாவது போடுவோம், அப்புறம் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், ஏன்னா இந்த ஒரு டைம் திரும்பி வராது இல்லையா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் யோசிச்சுட்டு தான் சரின்ட்டு அவரையும் ஜாமான்லாம் கொஞ்சம் பூஜைக்கு வாங்கிட்டு வர சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபோட்டோஸ்லாம் தொடச்சிட்டு சாமி இதில் கபோர்டில் எடுத்து வச்சுட்டு பாப்பாவை பூ பிச்சுட்டு வர சொன்னேன். பூ பிச்சுட்டு வந்து அழகாக வச்சேன். செம்பருத்தி பூ வச்சதுக்கு அப்புறம் தாங்க ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் அவரும் அதுக்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு வந்துட்டார். என்ன பண்ணேன்னா, நெய்வேத்தியத்துக்கு பால் காய்ச்சிட்டாங்க. என்னால் வேறு எதுவும் செய்ய முடியல, டைம் ஆகிடுச்சு. பால் காய்ச்சிட்டு அதில் சர்க்கரை போட மறந்துட்டேன். பூ வாங்கிட்டு வர சொன்னேன். அந்த பூவை எனக்கும் தலையில் வைக்கல, அந்த தாலி கயிறுலையும் வைக்கல. ஒரு பதட்டத்தில் டைம் ஆகிடுச்சுன்றது ஒன்று, என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த ஒரு சந்தோஷத்துலேயும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. பதட்டத்துலேயே நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோஸ்லாம் பார்க்குறேன், எல்லோரும் பூ வச்சு தாலி கயிறு போடுறாங்களா. ஐயோ இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி பண்ணணுமோ நமக்கு தெரியலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் தீபாராத்தனைலாம் காட்டிட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க டீ குடிக்கவே ஆரம்பித்தோம். இதோட இந்த விளாக் முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா